அதுக்கப்புறம் சாம்கரன் இருக்கிற வரை இன்னிங்ஸ் வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சாம்கரன் அவுட் ஆனது ஸ்ரீராம் அதுக்கப்புறம் விளையாடினது தான். சிவம் தூபே ஆரிச்சாமின்னு சொல்லுவோம், கரெக்டா 6 ரன் தான் அடிச்சாரு. அண்ட் கடைசியில அவருக்கு ஸ்ட்ரைக்கே வரல செஹல் ஓவரு. ஒரு பால் கூட ஒரு பால் சிங்கிள் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கே வரலையே. அந்த மூவ் இப்ப எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தோனி வந்தோடனே சகலை கொண்டு வராரு, ஒரு 6 போனாலும் விக்கெட் கிடைச்சது. சோ அந்த 2 ஓவர் தான், அந்த தோனியோட விக்கெட் தான் வந்து கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட் அந்த ஓவர்ல மட்டும், ஒரு ஹேட்ரிக்கு. சோ அங்கதான் எல்லாமே மாறிச்சு இல்லையா? சோ அந்த ஓவர் ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த டெசிஷன் பத்தி சொல்லுங்களேன். ஃபென்டாஸ்டிக் டிசிஷன், பட் எல்லா டீமும் அதுதானே பண்றாங்க. ஈவன் அக்சர் பட்டேலும் அதான் பண்ணாரு. சோ எல்லா டீம்ஸும் அது பண்றாங்க. சிஎஸ்கே தோனி வரும்போது ஒரு ஸ்பின்னர் இன்வேரியபிளி ரிஸ்க் ஸ்பின்னரை வச்சுக்கிறாங்க ஸ்ரீராம். சோ அதுல பெருசா ஆச்சரியம் எதுவும் இல்ல, எதிர்பார்த்தது தான் இது. பட் கேம் எங்க போச்சுன்னா, தோனி போஸ்ட் மேட்ச்ல வந்து சொன்னாரு, அதாவது நீங்க கடைசியில 5 விக்கெட் விட்டீங்க, அதுக்கப்புறம் 4 பால் ஆடவே இல்லை. கடைசி 7 பால்ல 5 விக்கெட், 4 பால் மிச்சம் இருந்துச்சு. இது நடக்காம இருந்திருந்தா ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். 20 விடுங்க, 9 ரன் வச்சிருந்தா கூட ஃபைட் பண்ணிருக்கலாமே. லாஸ்ட் ஓவர்ல வந்து திடீர்னு ஒரு டிராமா உருவாச்சு. சோ ஒரு 9 ரன்னா இருந்தா கூட, சோ கடைசியில அந்த 9 பால் 9 ரன் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபைட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு ஸ்ரீராம். அது ஒரு ஃபேக்டர். இன்னொரு பெரிய ஃபேக்டர் வந்து ஃபீல்டிங் ஸ்ரீராம். அதாவது ஒரு பக்கம் டெவால் பிரில்ஸ் வந்து செம்ம கேட்ச் ஒண்ணு பிடிச்சாரு. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா கேட்ச் டிராப்ஸ் விடுங்க, கிரவுண்ட் ஃபீல்டிங் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அங்கேயே ஒரு 20-25 ரன் சிஎஸ்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்த மாதிரி இருந்துச்சு.